இங்க ஒருத்தன் அவனோட மனைவி பாக்குறதுக்கு அழகா இல்லன்ட்டு அவங்களுக்கே தெரியாம ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டரை வச்சு அவங்க முகத்துல மார்க்கா போட்டுட்டு இருக்கான். அவங்களும் என்ன நடக்குது, எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இங்க பாரு எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, என்னோட ஃப்ரெண்டுங்களோட ஒய்ஃப் எல்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா, உன்னை என்னால வெளியே கூட கூட்டிட்டு போக முடியல, அதனால உன் முகத்தை அழகாக்குறதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம், நீ எதுவுமே பேசாம கோஆபரேட் பண்ணா போதும்ன்றான். அதை கேட்டு செம்ம கடுப்பாகி வெளியே வர இவங்கள அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ மட்டும் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கலன்னா உன்னை டைவர்ஸ் பண்ற வேண்டிட்டு பிளாக்மெயில் பண்றான். அவங்களுக்கோ என்ன பண்றது புரியல. ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் அவனோட ஆபீஸ் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவங்க அவனோட ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட எல்லாம் போய் உட்காந்து, நீங்க எல்லாம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க, இது இயற்கையான அழகா இல்ல மேக்கப் போடுவீங்களான்னு கேட்டா, அதுல முக்காவாசி பேர் நாங்க பிளாஸ்டிக் சர்ஜரியே பண்ணிருக்கோம்ன்றாங்க. அதை கேட்கிற இவங்களுக்கும் சரியான ஷாக்கு. எப்படிங்க அதெல்லாம் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னோட ஹஸ்பண்டும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு, எனக்கு சம பயமா இருக்குன்னு சொல்ல, அவங்களும் உன் புருஷன் உன்னை கழட்டி விட்டு வேற ஒருத்தி கூட போறதுக்கு முன்னாடி நீயே பண்ணிடுன்றாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவங்க அனுமதி இல்லாம இது பண்ண முடியாது, அன்னைக்கு அவங்க கோச்சிட்டு போனாங்க இல்லையா, அதனால நீ அவங்க சம்மதத்தோட வானா உடனே ஆபரேஷன் பண்றேன்னு சொல்ல, இவனும் அவங்க மனைவி கிட்ட வந்து செமையா பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சு கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் வாங்கி ஆபரேஷன் பண்ணிடுறான். ஆபரேஷன் பண்ணிட்ட பிறகு அவங்களோட முகத்தை பாக்குற இவனுக்கும் சரியான ஷாக்கு.